தமிழகத்துல கோயில்களை அரசிடமிருந்து விடுவி என்ற முழக்கம் ஒரு பக்கம் தீவிரமாக ஒலித்து கொண்டிருக்கும் வேளையில அதே கோயில் நிர்வாகத்தோட சாவிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட கைகளை ஒப்படைச்சு ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் அதிர வச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் சி ஜோசப் விஜய். முற்றிலும் புதியதொரு அரசியல் கணக்கோடு தவிகவோட புதிய அமைச்சரவை விரிவாக்கத்துல எடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒற்றை முடிவு ஆன்மீகவாதிகள், திராவிட அமைப்புகள் மற்றும் வலதுசாரிகள் என அத்தனை தரப்பையும் ஒரே நேரத்துல உற்று நோக்க வச்சிருக்கு. தமிழக ஆன்மீக அரசியல் களத்துல பெரும் விவாத புயலை கிளப்பி இருக்கிற அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் சி ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவை விரிவாக்கம் ஆளுநர் மாளிகையில நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில தற்போதைய ஒட்டுமொத்த அரசியல் விவாதங்களும் ஒரே ஒரு துறையை நோக்கி தான் திரும்பி இருக்கு. அது தமிழகத்தோட மிக முக்கிய பாரம்பரிய பின்னணி கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை. புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற 23 அமைச்சர்கள்ல ஸ்ரீரங்கம் தொகுதியோட எம்எல்ஏவான ரமேஷுக்கு இந்த துறை ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரமேஷ் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விவரம் தான் இப்போ கோட்டை வட்டாரத்துல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழகத்துல குறிப்பாக பிராமண அமைப்புகள் மற்றும் பல்வேறு இந்து மத அமைப்புகள் தரப்புல கோவில்களை அரசிடமிருந்து விடுவிக்க வேண்டும், அறநிலையத்துறையோட கட்டுப்பாடு நீக்கப்பட்டு ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் பக்தர்களிடம் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற முழக்கம் மிக தீவிரமாக முன்வைக்கப்பட்டு வருது. இதற்காக பல சட்ட போராட்டங்களும் சமூக ஊடக பிரச்சாரங்களும் தொடர்ந்து நடந்து வருது. இப்படிப்பட்ட ஒரு தார்மீக மற்றும் அரசியல் ரீதியான அழுத்தங்கள் நிலவி வரும் சூழல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவு பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. ஒரு பிராமண அமைச்சர்கிட்ட அறநிலையத்துறை, விஜயோட அரசியல் கணக்கு என்னன்னு எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு. பிராமண சமூகத்தை சேர்ந்த, அதுவும் ஆன்மீக பூமியான ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரமேஷிடம் இந்த துறையை ஒப்படைத்ததன் மூலமா விஜய் ஒரே கல்ல 2 மாங்காய்களை அடிக்க முயன்றுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. அதே சமயத்துல விஜய் முடிவு தவறு என்றும் கடுமையாக விமர்சிக்கப்படுது. அதே சமயத்துல மாற்று மதத்தை சேர்ந்தவர் என்பதால விஜய் மீது வலதுசாரி அமைப்புகள் வைக்கக்கூடிய இந்து மத எதிர்ப்பு என்ற முத்திரையை உடைக்கிறதுக்கு இந்த நியமனம் ஒரு வலுவான கேடயமாக பார்க்கப்படுது. பக்தர்களோட நம்பிக்கையை பெறுறது, ஆன்மீக ரீதியாகவும் கோயில் நிர்வாக முறைகளையும் பாரம்பரிய புரிதல் கொண்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவரையே அந்த துறையோட தலைவராக்குவதன் மூலமா ஆன்மீகவாதிகள் மற்றும் பக்தர்களோட நன்மதிப்பை பெற முடியும் அப்படின்னு டிவிகே தலைமை கணக்கு போட்டிருக்கு. ஆனாலும் இந்த நியமனம் மற்றொரு புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. கோவில்களை அறநிலையத்துறையோட பிடியிலிருந்து விடுவிக்கணும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரே இப்போ அதே அறநிலையத்துறையோட அமைச்சராக அமர்ந்து அரசு கட்டுப்பாட்டை தொடர போறாரு அப்படிங்கறதுதான் அந்த முரண்பாடு. அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு ரமேஷ் கோவில்களை தொடர்ந்து அரசு கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க போறாரா, அல்லது கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறதுலையும் நிர்வாக சீர்திருத்தங்களையும் தங்களுக்கு சாதகமான புதிய கொள்கை முடிவுகளை எடுப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அந்த அமைப்புகள் இடையில எழும்பியிருக்கு. திராவிட அமைப்புகளோட ரியாக்ஷன் என்ன? தமிழகத்துல பல தசாப்தங்களாக பின்பற்றப்பட்டு வர்ற சமூக நீதி மற்றும் அறநிலையத்துறை கோட்பாடுகளுக்கு மத்தியில இந்த நியமனத்தை திராவிட மற்றும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அறநிலையத்துறை என்பது அனைத்து சாதியினருக்குமான சமத்துவத்தை நோக்கிய பயணமாக பார்க்கப்படும் நிலையில இந்த தேர்வு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திருப்திப்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டதா என்ற விமர்சனங்களும் மெல்ல முளைக்க தொடங்கியிருக்கு. ஸ்ரீரங்கநாதர் பாதம் பணிந்து ஜெயித்த ரமேஷுக்கு இப்போ அதே ரங்கநாதர் கோவிலை நிர்வகிக்கிற அறநிலையத்துறை சாவியை கொடுத்திருக்கிறாரு விஜய். கோவிலை விடுவி என முழங்கியவர்கள் மத்தியில கோவில் துறையை உங்களிடமே தருகிறேன், சிறப்பாக நடத்துங்கள் என விஜய் ஆடி இருக்கிற இந்த ஆட்டம் தமிழக ஆன்மீக அரசியல் களத்துல ஒரு புது அத்தியாயம்.
கோயில்களை அரசிடமிருந்து மீட்க வேண்டும் என்று போராடியவர்களிடமே அறநிலையத்துறையோட கடிவாளத்தை விஜய் கொடுத்திருப்பது அரசியல் ரீதியாக ஒரு சாமர்த்தியமான நகர்வா அல்லது விபரீதமான பரிச்சார்த்த முயற்சியா என்பதற்கான விடை காலம் போக போக தான் தெரியும். எது எப்படியோ பெரியார் மற்றும் அண்ணாவின் சமூக நீதி பாதையில் பயணிக்கிற தமிழக ரியாலிட்டிக்கும் வலதுசாரி அமைப்புகளோட ஆன்மீக போராட்டங்களுக்கும் இடையில அமைச்சர் ரமேஷ் இனி எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் தாவேக்காவோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த நியமனம் தமிழக ஆன்மீக அரசியல் வரலாற்றுல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமா அல்லது புதியதொரு முரண்பாட்டுக்கு வழிவகுக்குமா என்பதை நாம பொறுத்திருந்ததா பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.